உன் பின்னாடி ஒருத்தர் வந்திருக்கானா அவனுக்கு தெரியல. என் கூட வரீங்க பூரா என் கூட வருவாங்க, எங்க போவாங்க எல்லாம் கிறுக்கு பயிலுதான். கேட்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி கிறுக்கு என்றால் ஆர்வம். ஆர்வம் உள்ளவன் தான் அதிக நேரம் கிறுக்காவான். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வேற கேள்வி கேளுங்க. ஏன் மலுப்புரிய? நான் அதே கேள்வி அவன்கிட்ட கேட்ட கேள்வி தான் உன்கிட்ட கேட்கிறேன். அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அஷ்டபந்தம் மகாபந்தம் எத்தனை பந்தம் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கே ஐயர் இல்லாமல் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை. யாகங்கள் வளர்க்கப்படுகிறது, தாகங்கள் தணிக்கப்படுகிறது. ஹீரோ ஹோண்டா அது வண்டி ரிப்பேர் ஆமுங்க. விடுங்க அதெல்லாம் விடுங்க. மங்களகரமான ஒரு நிகழ்வு. வாசல்ல வாழை மரம் கட்டுறோம்ல, எத்தனையோ மரங்கள் இருக்கு உலகத்துல. ஆனா நல்ல விஷயத்துல கும்பாபிஷேகத்துல இப்ப வாழை மரம் கட்டியிருக்கோம். என்ன காரணத்திற்காக வாசல்ல வாழை மரம் கட்டுறாங்க? நடு ரோட்ல வாழை மரம் கட்டலாம், பஸ்ஸுக்காரை அடிச்சு போட்டு போயிடுவேன். ரொம்ப அரை வாங்கிடுவேன். அப்புறம் சொல்லபடியா ஒவ்வொரு சும நிகழ்ச்சியிலையும் எதற்காக வாழை மரம் கட்டுறாங்க? வந்துட்டாங்கல்ல, என்ன கேட்டியா? இல்ல இல்ல அவரே சொல்லட்ட. நீ சொல்றேன். கிறிசு கட்ட ஒரு வேலிக்கருவ முள்ள வெட்டி கட்டி போடலாம், கண்ணில் அடிச்சு போடுறோம். விளக்கம் சொல்லபடியா? போஸ்ட் மரத்தை தூக்கி கட்டலாம், ஈபில இருந்து பிரச்சனை ஆயிரும். இல்ல கொட்டாய கம்ப கூட கட்டலாம், வாடகை அதிகமா போட்டுருவாங்க. எதற்காக வாழை மரம் கட்டுறாங்க? யாரையும் வாழ வைப்பாள் வாழை மரம். வாழை மரத்திலே மனிதர்கள் உணவு உண்ணலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், பச்சி இலை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த வாழையடி வாழையாக இக்குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் வாழை மரம் கட்டுகிறார்கள். இது பதில் நல்ல பதில். ஏன்னா வாழையடி வாழையாக ஒரு சுப நிகழ்வு நடக்கணும். இப்ப நம்ம செய்யறோம், முன்னாடி தாத்தாக்க செஞ்சாங்க, அடுத்து பிள்ளைய செய்யணும். வாழையடி வாழையாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கணும்ங்கிறக்காண்டி வாழையடி வாழையாக வளரணும் அப்படிங்கிறக்காக வாழை மரம் அப்படிங்கிற விஷயம். ஆமாங்க, உண்மைதான். அதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, நீ என்ன சொல்ல வர்ற? இல்ல இல்ல இல்லைங்கிறீங்களா? இதே உண்மை என்ன சொல்றேன். உண்மைதானே? ஆமா. சரி சரி. நீ என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டேன். இல்ல நான் கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? எதை கேட்டாலும் நீங்க சொல்லி எதண்டாலும் நல்ல விஷயம் தான். சும்மா நீ எதை கேட்ட? இப்ப கோபுரம் கலசம் இருக்கு. ஆமாங்க. கலசத்துக்குள்ள எத்தனையோ வகையான கட்டைகள்லாம் வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு கட்டையை உள்ள வச்சிருப்பாங்க. அது என்ன கட்டை? யாரும் சொல்லக்கூடாது. கோபுர கலசத்துக்குள்ள ஒரு கட்டை உள்ள வச்சிருப்பாங்க, அதுக்கு உள்ள வரகு வச்சிருப்பாங்க. என்ன கட்டை அது? கோபுர கலசத்துக்குள்ளே ஆரம்பத்திலே வெள்ளியில